இன்ஸ்டாகிராமில் செம்மையான ஒரு ஹிடன் ட்ரிக் இருக்கு. இப்படி சம்படி யாராச்சும் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறாங்க, இல்லை வந்து உங்களுடைய போஸ்ட்டுக்கு லைக்கோ இல்லை ரீலுக்கு லைக்கோ கமெண்டோ பண்ணுறாங்கன்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஆனால் அந்த நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் எல்லாத்துக்குமே. ஆனால் அதுக்கு பதிலாக நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக இப்போ யாராச்சும் உங்களை ரீலுக்கு போஸ்ட்டுக்கு லைக் பண்ணுறாங்க கமெண்ட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு தனியாக நீங்கள் நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். மெசேஜ் பண்ணுறாங்கன்னா அதுக்கு தனியாக நோட்டிஃபிகேஷன் சவுண்டை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி எல்லா விதத்துக்கும் நீங்கள் நோட்டிஃபிகேஷனை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி இன்ஸ்டாகிராமில் நம்ம பண்ணலாம் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்க, மறக்காம நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட இன்ஸ்டாகிராம் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு ப்ரொஃபைலை டேப் பண்ணிக்கோங்க. அங்கே நமக்கு செட்டிங்ஸ் இருக்கும். இந்த 3 லைனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகிடும். கீழே நமக்கு நோட்டிஃபிகேஷன் இருக்கும், அதை டேப் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு மெசேஜுக்கோ இல்லை கால்ஸுக்கோ இல்லை ஃபாலோ பண்ணுறதுக்கோ இல்லை போஸ்ட் ரீல்ஸ்க்கு இந்த மாதிரி என்னத்துக்கு நீங்கள் நோட்டிஃபிகேஷனை சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத ஆல்ரெடி சூஸ் பண்ணிட்டு அதுக்கு ஏத்தாப்புல நோட்டிஃபிகேஷன் டோனை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் டோன் எங்கே எடுக்கிறது அப்படின்னு தெரியலனா அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்போட லிங்க் நான் வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அதில் நிறைய நோட்டிஃபிகேஷன் டோன் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டோனை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து முன்னாடியே நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் மெசேஜ் கால்ஸ் இல்லை எதுக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் மெசேஜ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு அடிஷனல் ஆப்ஷன் இன் சிஸ்டம் செட்டிங்ஸ் இருக்கும். அதை டேப் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் நமக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா டைரக்ட் அப்படின்னு இருக்கும். அங்கே இன்ஸ்டாகிராம் டைரக்ட் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னு இருக்கும், அதை டேப் பண்ணிக்கன்னா ஆல்ரெடி நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னா டிஃபால்ட்டாக உங்கள்கிட்ட ஒரு சில நோட்டிஃபிகேஷன் டோன் இருக்கும். பட் அது தவிர்த்து நீங்கள் தேர்ட் பார்ட்டி வேணும் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அந்த ஆப்ல இருந்து கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டு இங்கே சூஸ் லோக்கல் ரிங்டோன் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அங்கே ஃபைல் மேனேஜர் அப்படிங்கிற இடத்துல போயிட்டீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பீங்களா, அந்த நோட்டிஃபிகேஷன் டோன் எங்கே இருக்குது அப்படின்னு செக் பண்ணிட்டு அதை நீங்கள் செட் பண்ணிட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா போதும். இப்போ உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் தனித்தனியாக மெசேஜ் தனியாக டோன் வரும். லைக் பண்ணுறவங்களுக்கு, கமெண்ட் பண்ணுறதுக்கு, ஃபாலோ பண்ணுறது, ஸ்டோரி போகிறதுக்கு, ஸோ இது மாதிரி தனித்தனியாக உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் வரும். இதனால் நீங்கள் வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும் என்ன நோட்டிஃபிகேஷன் நமக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது. ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மேலும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.